إلا الله محمد يا معشر المسلمين رحمكم الله. روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصت والإمام يخطب فقد لغوت. அன்பாக அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் அவர்கள் ஜும்ஆ பிரசங்கம் நிகழ்த்தும் போது அருகிலுள்ள தன் தோழனை பார்த்து வாய்மூடி என்று சொன்னாலும் அன்னாருடைய ஜும்ஆ வீணாகிவிட்டது என்று கண்மணியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். எனவே இமாம் அவர்கள் வரக்கூடிய ஜும்ஆ பிரசங்கத்தை கால் தாழ்த்தி மௌனமாக கேட்டு நமது வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك ظلم عظيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين
أن اشكر لي ولوالديك إلي المصير. صدق الله العظيم. الحمد لله. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அவனது தூதரும் எங்கள் தலைவருமாகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களது கண்ணியமான சஹாபாக்கள் மக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் மற்றும் இமாம்கள் உலமாக்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சங்கை மிகுந்த இந்த ஜுமாவுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றுமே உண்டாவதாக. மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை பயந்து அவனுடைய கட்டளைகளை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அருமையான சகோதர பெருமக்கள், ஜும்மாவுக்கு வருகை தந்திருப்பவர்கள், இன்றைய குத்பாவிலே உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது, எந்த விஷயங்களை பற்றி நினைவூட்டினார்கள் என்பதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் விழித்தவர்களாக, கவனம் செலுத்தினவர்களாக பிம்பரின் பக்கம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்பான முறையிலே நான் கேட்டுக்கொண்டு, இன்றைய குத்பாவிலே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் மூலமாக சொல்லித் தரப்பட்டிருக்கக்கூடிய சில ஒழுக்க நெறிகளை பற்றி உங்களுக்கு நான் நினைவுபடுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு பெரும்பாலும் எல்லா துறையிலுமே நமது மக்கள் முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், இப்படி யாரை பார்த்தாலும் கூட நாம் இப்போது முன்னேறிக் கொண்டு வருகிறோம். முன்னேற்ற பாதையிலே நாம் செல்கிறோம். பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கிறது, கல்வியிலே வளர்ச்சி வந்திருக்கிறது, வீடு வாசல்களிலே அங்கே கட்டிடங்கள் மாறி இருக்கின்றன. நம்முடைய தோட்டம், நம்முடைய நகரம், கிராமம் என்று இவைகள் எல்லாம் எழுச்சியாக இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியிலே நாம் அனைவரும் இருக்கிறோம். ஆனாலும் கூட மனிதன் என்ற அடிப்படையிலே, ஒரு இஸ்லாமியன் என்ற அடிப்படையிலே, ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு இஸ்லாமிய இளைஞன், ஒரு இஸ்லாமிய மாணவன், பிள்ளைகள், இவர்கள் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே அவர்களிடத்திலே வளர்ந்து வர வேண்டிய ஒழுக்க நெறிகள் குறைந்து கொண்டே போவதையே நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஒழுக்க நெறிகள் குறைந்து கொண்டு போவதையே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, நான் இப்போது ஓதிய இந்த குர்ஆனுடைய வசனங்கள் சூரத்துல் லுக்மானிலே ஹஸ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளுடன் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் எவ்விதம் ஒழுக்கம் கற்பிக்கின்றார்கள், அவர்கள் எவ்விதம் நல் வழியின் பக்கம் வழிகாட்டுகிறார்கள் என்ற செய்தியை தான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த போகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், மிக முக்கியமானது இந்த ஒழுக்க நெறி, மிக முக்கியமானது அது என்பதனால் இதை இரண்டு விதமாக இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, ஒரு பெற்றோர், தாயாக இருப்பவள், தகப்பனாக இருப்பவன் தனது பிள்ளைகளுடன் எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும். தாயாக இருக்கின்ற ஒரு பெண், தகப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் தன்னுடைய பிள்ளைகளுடன், ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் எவ்விதம் நடக்க வேண்டும் என்ற ஒரு பாணியையும் இந்த இடத்திலே அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அதே நேரத்திலே பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அந்த பிள்ளைகள் தனது பெற்றோர்கள் சொல்கின்ற விஷயத்தை
எவ்விதம் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும், எவ்விதம் கவனிக்க வேண்டும் என்ற செய்தியை இரண்டாவது விஷயமாக நாம் படிப்பினை எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆக மொத்தத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய உறவு எவ்விதம் இருக்க வேண்டும். முதலிலே பெற்றோருக்கும் பிள்ளைக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த ஒழுக்க நெறிகள், தாய் தகப்பனுடன் எவ்விதம் இருக்க வேண்டும், பிள்ளைகளுடன் எவ்விதம் இருக்க வேண்டும் என்ற மிக பாரிய ஒரு பாடத்தை தான் இன்றைய குத்துபா நமக்கு நினைவுபடுத்துகிறது. இதை நாம் கவனத்திலே எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக பெற்றோராக இருப்பவர்கள் எல்லோருமே நாம் ஆசைப்படுவது, எனது பிள்ளை சிறந்த பிள்ளையாக வர வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக வர வேண்டும், தொழுகையுள்ளவனாக வர வேண்டும், பொருளாதாரத்துறையிலே அவன் முன்னேற்றம் அடைய வேண்டும், கல்வித்துறையிலே அவன் முன்னேற்றம் அடைய வேண்டும், அவனுடைய உடை நடை பாவனை அத்தனையிலுமே எல்லோருமே பேர் சொல்லுகின்ற அளவுக்கு அவன் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். எல்லா பெற்றோரும் அப்படித்தான் ஆசைப்படுகிறோம். அவ்விதம் ஆசைப்படக்கூடிய பெற்றோர் தங்களது பிள்ளைகளுடன் எவ்விதம் நடந்து கொள்கிறார்கள், அந்த பிள்ளைகளை திருத்த வேண்டும், நல்லவர்களாக வர வேண்டும் என்பதற்கு பெற்றோர்கள் இன்றைக்கு எந்த முறையிலே அவர்களுடன் பேசுகிறார்கள், அல்லது அந்த பிள்ளைகளுக்கு எவ்விதம் ஒழுக்கம் கற்பிக்கின்றார்கள் என்பதை ஒரு கேள்வியாக வைத்து பாருங்கள். நான் எவ்விதம் நடந்து கொள்கிறேன், நீங்கள் எவ்விதம் நடந்து கொள்கிறீர்கள்? உங்களது பிள்ளைக்கு சின்ன வயதாக இருக்கிற பொழுது 3 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, 10 வயது சிறுவன், அதே நேரத்தில் பெண் பிள்ளையாக இருக்கலாம், 12, 15, 20 என்று இவ்விதம் அந்த இளைஞர்களாக மாறுகின்ற காலத்தில் எல்லாம் அவர்களுடன் நாம் எவ்விதம் நடக்கிறோம், எவ்விதம் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை ஒரு கேள்வியாக கேட்டு பார்க்க வேண்டும். அப்படி கேள்வியை கேட்டு பார்க்கிற பொழுது அதிகமான பெற்றோர்கள் பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சொல்லுகிற உபதேசத்தை கடும் தொனியிலே சொல்வதை பார்க்கிறோம், திட்டி ஏசி சொல்வதை பார்க்கிறோம், கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி சொல்வதை பார்க்கிறோம், அல்லது 4 பேருக்கு முன்னால் மானத்தை வாங்கி மரியாதையை போக்கி அவனை திட்டி தொலைத்து அவர்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இதை யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுங்கள், பிள்ளைகள் திருந்த வேண்டும் என்று ஆதரவு வையுங்கள், பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டுதல்களை செய்யுங்கள், எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பிள்ளைகளோடு பேசியதை அல்லாஹ் சொல்றான். ஒரு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மேதையாக, மிகப்பெரிய அன்றைய காலத்திலே வாழ்ந்த சிறந்த ஒரு அறிஞராக, அவுலியாவாக, நேசராக இருந்தார்கள் என்பதுதான் சரியான கருத்து. அவர்கள் ஒரு நபியாக வரவில்லை என்றுதான் உலமாக்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு கண்ணியம் இருந்ததனால் தான் அந்த பெருமகனால் அந்த மனிதர் தனது பிள்ளைக்கு சொன்ன செய்தியை இவ்விதம் சொல்கிறார். இதை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது சொல்லுகின்ற பாணி, சொல்லக்கூடிய முறை. பிள்ளையை கூப்பிட்டு வைத்து எவ்விதம் சொல்ல வேண்டும் என்ற செய்திதான் இந்த இடத்திலே மிக தெளிவான முறையிலே நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. வயதுகான லுக்மான் இப்னிஹி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு வஹுவ யஇலுஹு, அவருக்கு சொன்னார்கள். வஹுவ யஇலுஹு, அவருக்கு சொன்னது என்பதல்ல, வஅது செய்தார்கள். வஅது செய்தார்கள் என்றால் உபதேசம் செய்தார்கள். அருகிலே கூப்பிட்டு அழைத்து, மகனே இங்கே வா, யா புனைய, எனது அருமை மகனே, அன்புக்குரியவனே என்று ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலே அவருடைய கல்விலே இருக்கின்ற அந்த பாசத்தை, அன்பை, பரிவை, இரக்கத்தை காண்பித்து அவர்கள் இந்த இடத்திலே பேசுகிறார்கள். இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. ஏன் இவற்றையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், முஹம்மது நபியுடைய உம்மத்தினர்களே, நீங்களும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றவர்களாக இருப்பவர்களே, நீங்கள் பிள்ளைக்கு எவ்விதம் பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள். வஹுவ யஇலுஹு, அவர் உபதேசம் செய்கிறார். யா புனைய,
அன்புக்குரிய எனது மகனே என்று அவர்கள் அங்கே பேச்சை தொடங்குகிறார்கள். இது ஒவ்வொரு பிள்ளைகளை நாம் பேச வேண்டும், அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய செய்திகளை எவ்விதம் சொல்ல வேண்டும் என்பதைத்தான் நமக்கு இந்த செய்தி சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களாக இருக்கிற நமக்கு பிள்ளைகளை பார்க்கிற பொழுது கோபம் வருகிறது. பிள்ளைகள், அதாவது குறிப்பாக இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுமே தலைகீழாக போய் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது, பெற்றோர்கள் சொல்வதை அவர்கள் கேட்பது இல்லை. பாடசாலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைக்கு பாடசாலைக்கு செல்வதற்கு, அதை தயார்படுத்துவதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் படுகின்ற பாடு சொல்லி முடிக்க முடியாது. காலையிலே எழுப்புவதிலே இருந்து பாடசாலைக்கு பேக்கை தயார் பண்ணி கொண்டு போய் விடுகின்ற வரைக்கும் இருக்கிற சிரமமே அன்றைக்கு ஒரு நாளைக்கு போதும் அந்த அளவுக்கு சிரமம். அதே போன்றுதான் பிள்ளை மதரசாவுக்கு அனுப்புவதாக இருந்தாலும், அல்லது தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்று படிப்பதாக இருந்தாலும், அல்லது வீட்டிலே சாப்பாடு தின்பதற்கு அவனை கூப்பிடுவதாக இருந்தாலும், மிக சிரமமான ஒன்றைத்தான் இன்றைக்கு பெற்றோர்கள் அங்கே கைகொள்கிறார்கள். இந்த இடத்திலே மிக முக்கியமாக பெற்றோர்களும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக பிள்ளைகளாக இருப்பவர்கள், பாடசாலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், விவரம் அறிந்திருக்கிற, தமீஸ் அடைந்த, பருவ வயதை வெட்டி இருக்கிற, பருவம் அடைந்திருக்கின்ற, ஏஜிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பிதமான இளைஞர்கள் ஒவ்வொருவருமே நீங்களும் கவனத்தில் எடுக்க வேண்டும். வாப்பா சொல்கிறார் அல்லது உம்மா சொல்கிறார்கள், அல்லது வீட்டிலே இருக்கிற மூத்த மனிதன் அப்பா சொல்கிறார், அல்லது நம்முடைய பெரியப்பா சொல்கிறார், அல்லது சாச்சா சொல்கிறார், அல்லது தாய் தகப்பனுடன் கூட பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லது யாரோ ஒரு மனிதன், மூத்த மனிதன் சொல்கிறார், ஒரு ஆலிம் சொல்கிறார், ஒரு ஆசிரியர் சொல்கிறார். இப்படி யார் சொன்னாலும் குறிப்பாக பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள் அவற்றை முழுமையாக காது கொடுத்து கேட்க வேண்டும். முழுமையாக காது கொடுத்து கேட்க வேண்டும். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைக்கு சொல்வது எல்லாம், எனது பிள்ளை நல்லவனாக வந்துவிட வேண்டும், எனது பிள்ளை படிக்கின்ற படிப்பிலே திறமை காட்ட வேண்டும், அல்லது தொழில் செய்கின்ற பிள்ளை தொழிலிலே திறமை காட்ட வேண்டும், அல்லது அந்த பிள்ளை எதிர்காலத்திலே சிறந்த முறையில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அல்லது குடும்பத்திலே மூத்தவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள் என்பதை அன்புக்குரிய பிள்ளைகள், சிறுவர்கள், இளைஞர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாப்பா பேசுகிறார் என்றால் உங்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்கல்ல, உம்மா சொல்கிறார்கள் என்றால் நீங்கள் கெட்டு போக வேண்டும் என்பதற்கல்ல, நீ நல்லவனாக வந்துவிட வேண்டும் என்பதற்கு. அந்த அளவுக்கு தாயும் தகப்பனும் சொல்லியும் கூட இன்றைக்கு நம்முடைய இளம் சமுதாயத்திலே படிக்கின்ற பருவத்திலேயே அநேகமான பிள்ளைகள் மோசமாகி போய்விடுகிறார்கள். தவறான நண்பர்களுடன் சேர்ந்து தவறான வழிமுறைகளுக்கு போவதும், போதைப் பொருள் போன்றவைகளுக்கு அடிமையாவதும், அல்லது தேவையில்லாத தொழில்களிலே ஈடுபடுவதும், இவ்விதமாக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு கடைசியிலே 20 வயதாகிற பொழுது, 22, 25 வயதாகின்ற பொழுது 10 பேர்களை வைத்தால் எடுப்பதற்கு முடியாது என்று சொல்கிற அளவுக்கு நம்முடைய இளம் தலைமுறை மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இதற்கு முதலாவது காரணம் என்ன? இதைத்தான் சொன்னாலும் கூட இங்கே தாயோ தகப்பனோ அல்லது உலமாக்களோ ஆசிரியர்களோ அல்லது குடும்பத்திலே இருக்கிற மூத்த மனிதர்களோ சொல்வதை கேட்காத காரணத்தினால் தான் வளர்ந்து வருகிற இளம் தலைமுறை தவறான பாதைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளது நிலைமையும் அவ்விதம்தான். எவ்விதம் ஆண் பிள்ளைகள் சொல்வதை கேட்பதில்லையோ அதே போன்று பெண் பிள்ளைகள் அவர்கள் படிக்கின்ற காலத்தில் சரியாக படிப்பதில்லை. வீட்டு வேலைகளை பழகின்ற காலத்திலே, சமையலாக இருக்கலாம், வீடு வாசல்கள்
அவர்களை துப்புரவாக வைத்திருப்பதாக இருக்கலாம். மற்றைய பெண்களுக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை அந்த படித்துக் கொள்ளும் மகளே என்று சொல்கிற பொழுது அவற்றை அந்த பிள்ளைகள் கணக்கு எடுக்காததனால் கடைசியிலே திருமணம் பேசுகிறார்கள் அல்லது மற்ற வேறு விஷயங்களுக்கு வருகிற பொழுது அங்கே கேள்வி பிறக்கிறது. எனது மகளுக்கு என்றால் தேத்தனி உண்டவும் தெரியவில்லை, எனது பிள்ளைக்கு வீட்டு வேலைகள் சமைக்க தெரியவில்லை. இவ்விதமாக செய்திகள் வருவதை பார்க்க முடிகிறது. சில நேரங்களிலே திருமணம் முடித்து புது பெண்ணாக உங்களது பிள்ளை போயிருக்கிற பொழுது சாப்பிட்ட பின்னானை அப்படியே மாமி கழுக வேண்டும் என்று விட்டு வைத்து விடுவதை எத்தனையோ பேர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சமைக்க தெரியாது, தேனியோட்ட தெரியாது, அதாவது துணிமணிகள் துவைக்க தெரியாது, வீட்டை சுத்தமாக வைக்க தெரியாது. இவ்விதமாக இந்த நிலைமையிலே நமது இஸ்லாமிய இளம் பெண் பிள்ளைகளும் அவர்கள் மோசமாகி கொண்டு போகிறார்கள் என்ற செய்தியை கவனத்திலே எடுக்க வேண்டும். நாம் ஏதேதோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதாவது முன்னேற்றம் என்று சொல்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரையிலே ஒரு குடும்ப வாழ்க்கை சீராக அமைவதுதான் மிக பெரும் முன்னேற்றம். ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் முடித்து மிக சிறப்பான முறையிலே ஒற்றுமையாக வாழ்ந்து ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்துவதே 100% இஸ்லாமிய குடும்பங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு தக்க எங்களது பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து ஆளாக்குகிறோமா என்று நாம் பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டும். பெற்றோர்கள் சிந்திப்பது மட்டுமல்ல, பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அதைத்தான் இங்கே இந்த இடத்தில் அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மிக மென்மையாக கூப்பிட்டு சொல்கிறார்கள். யா புனை, அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒழுக்கத்தை பாருங்கள். முதலாவது ஈமானை படிப்பிக்கின்றார்கள். எங்களுக்கு உயிரினும் மேலானது ஈமான் தான். ஈமான் என்பது அதாவது நம்மை இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலே சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்கிற மூலதனம் ஈமான். அல்லாஹ்வை பற்றி நாம் தெரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி தெரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய குதரத்து வல்லமைகள் ஆற்றல்களை பற்றி தெரிய வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கின்ற முறைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம் நடந்தால் அது அல்லாஹ்வுக்கு மாற்றமானது. இப்படி நாம் நடந்தால் அங்கே ஷிர்க் ஏற்பட்டுவிடும், இணை வைத்தல் ஏற்பட்டுவிடும். இப்படி நடந்தால் குஃப்ர் ஏற்பட்டுவிடும், நிராகரிப்பு ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் கூட எங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த முறையிலே சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஈமான்தாரிகளாக மாற்ற வேண்டியது முதலாவது ஒரு பெற்றோருடைய கடமை என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. அல்லாஹ்வை புரிந்து கொள், அல்லாஹ்வை அறிந்து கொள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள், குர்ஆனை படித்துக் கொள். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் எப்படி செய்தால் இணை வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். இப்படியாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்க முடியாது. அதாவது வணக்கங்கள் செய்வதிலே அங்கே அல்லாஹ்வுக்கு கூட்டை சேர்க்க முடியாது. துஆ கேட்பதிலே அல்லாஹ்வுக்கு கூட்டாக வேற யாரையும் சேர்த்துக் கொள்ளக் கூடாது. ரஜானே, ஆதரவு வைப்பதிலே அல்லாஹ்வை அல்லாமல் மற்ற விஷயங்களை மற்றவர்களிடத்திலே ஆதரவு வைப்பதில்லை. பயப்படுவது என்றால் 100% ஹவுஃப், அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய பயம்தான் இருக்க வேண்டும். இப்படியான இந்த ஈமானிய பாதை, ஈமானிய செயல்பாடு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும். பிள்ளைகள் அவற்றை சொல்லுகிற பொழுது கேட்டு நடந்து கொள்ளவும் வேண்டும். இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், ஷிர்க்கு இணை வைத்தல் என்பதுதான் மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய பாவச் செயலாக இருக்கிறது என்று அதனுடைய விளக்கங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றார். இப்படி அல்லாஹ் சொல்கிற பொழுது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் ஈமானை படிக்க வேண்டும். பெற்றோர்கள் ஈமான் சம்பந்தமான செய்திகளை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். குர்ஆனிலே சொல்லப்படுகிற விஷயங்கள், ஹதீஸ்களிலே சொல்லப்படுகின்ற விஷயங்கள், இவற்றை எல்லாம் அங்கே கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இந்த இடத்திலே அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை சொல்கிறார்கள், பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி,
நீங்கள் பிள்ளைகள், இளைஞர்களே, உங்களுடைய பெற்றோருடன் நீங்கள் மிக சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோருடன் நீங்கள் மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும். முதலாவது பெற்றோரை மதிக்க வேண்டும். பெற்றோர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். பெற்றோருடைய பொருளாதார நிலைமையை அறிந்து அவர்களை நீங்கள் பொருட்கள் வாங்குவதோ, உடுதுணிகள் வாங்குவதோ, உணவு உண்பதோ அவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் எந்த நிலைமையிலே போகிறார்கள், அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எல்லாம் புரிந்து அன்புடனும் இரக்கத்துடனும் அடிபணிதலுடனும் அவர்களுடன் பழக வேண்டும். அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் செய்வார்கள். உம்மா ஒரு விஷயத்தை சொன்னால் செய்து கொடுப்பது இல்லை. கடைக்கு போய் விட்டு வாப்பா, கடைக்கு போய் ஒரு 4 ரொட்டி வாங்கி விட்டு வா என்று கேட்டால் அதை வாங்கிக் கொள்வதற்கு ஒரு தாய் படுகின்ற பாடு அல்லது ஒரு தகப்பன் படுகின்ற பாடு 10 முறை சொன்னாலும் அவன் கிளம்புவதாக தெரியவில்லை. கையிலே போன் இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு அங்குமிங்குமாக அதை மாற்றி மாற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறானே தவிர தாய் சொல்கிறார் அல்லது தகப்பன் சொல்கிறார் என்று ஒரு சின்ன வேலையை சொல்லிக் கொடுப்பதிலே கூட இன்றைக்கு பிள்ளைகளாகிய நீங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய பிழை. அதாவது இன்றைக்கு தாய் சொன்ன ஒரு வேலையை செய்யவில்லையோ, தகப்பன் சொல்லுகின்ற ஒரு சின்ன வேலையை செய்யவில்லையோ, நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை, அப்படிப்பட்டவன் தாயும் தகப்பனும் வயதானதற்கு பின்னால் அவர்களுக்கு உழைக்க முடியவில்லை, அவர்களுக்கு காசு பணம் கையிலே இல்லை, நோயாளியாக ஆகிவிட்டார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் பெற்றோர் இருந்தால் அவனை நிச்சயமாக பார்க்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. சின்ன காலத்திலேயே சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது அந்த வேலை வெட்டிகளை செய்து கொடுப்பது, வீட்டுடைய வேலைகளை செய்து கொடுப்பது, வேறு சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொடுக்கிற பிள்ளை எதிர்காலத்திலே சிறந்த பண்புள்ள பிள்ளையாக, தாய் தகப்பனுக்கு பயனுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வருவார்கள் என்பதுதான் இன்றைக்கு உளவியல் துறையிலே இருக்கிற மருத்துவர்கள் குறிப்பிட்டு சொல்லித் தருகிறார். அதனால் இங்கே இடத்திலே குறிப்பாக தாய் தகப்பனுடைய விஷயத்தில் பிள்ளைகள் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். இந்த ஆயத்து தொடர்ந்து பேசுகிறது. உங்களை பெறுவதற்கு தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டால் அவ்விதமாக அதே போல உங்களை வளர்த்து ஆளாக்குவதற்கு தகப்பன் எவ்விதம் கஷ்டப்பட்டார் என்ற செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு அனிஷ்குரு நீ வழிவாரிதை அல்லாஹ்வே கட்டளையிடுகிறான், எனக்கும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். உங்களை படைத்ததற்காக, உங்களுக்கு சிறப்பான வாழ்வை கொடுத்ததற்காக எனக்கும் நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருங்கள். உங்களது பெற்றோர்கள் வழிவாரிதைக்க உங்களது பெற்றோருக்கும் நன்றியுள்ளவர்களாக இருங்கள் என்று இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த சூரத்துல் லுக்மானிலே தொடராக அல்லாஹ், அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஒழுக்க நெறிகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு சொல்கிற பொழுது ஈமானை முழுமையாக படித்துவிட்டு அந்த பிள்ளைகள் எவ்விதம் நடக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆயத்திலே சொல்லப்படுகிறது. பொழுது கொள்ளுங்கள், நன்மையான விஷயங்களை படியுங்கள், அதை நீங்களும் கடைபிடியுங்கள், பிறருக்கும் அவற்றை சொல்லிக் கொடுங்கள், தவறுகளை பாவங்களிலே இருந்து விலக்கி இருங்கள். எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக, நிதானமாக, கவனமாக செயல்படுங்கள். தொழில் செய்கின்ற பொழுது, மக்களுடன் பழகுகின்ற பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம். அவற்றிலே நீங்கள் பொறுமையாக, நிதானமாக, கவனமாக செயல்படுங்கள். இப்படி பல விஷயங்களை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆக மொத்தத்தில் முடிந்தால் சூரத்துல் லுக்மானை தர்ஜுமாவை எடுத்து வாசித்து பாருங்கள். விளங்க வேண்டிய இடத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள், விளங்காத விஷயத்தை உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மொத்தத்திலே ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டிய உறவு முறை எந்த அளவுக்கு மென்மையாக, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு பெற்றோரும் நாங்கள் இதமாக நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளாக இருப்பவர்களும் பெற்றோர்களுடன் இதமாக,
மென்மையாக ஹிதுமத்து செய்யக்கூடியவர்களாக நல்லவர்களாக மாறி வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய குத்துபாவின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லி வைக்கின்ற விஷயமாக இருக்கிறது. ஆகவே அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய இந்த கட்டளையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து அன்றாட வாழ்க்கையிலே செயல்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கு உதவி செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக ஆக்குவாயாக. தாய் தந்தைக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே இருக்கின்ற உறவை அன்பான உறவாக ஆக்குவாயாக, மரியாதையான உறவாக ஆக்குவாயாக. எந்த இடத்திலும் தாயும் தகப்பனும் விட்டுக் கொடுக்காமல் சிறப்பாக பணிவிடை செய்கின்ற பாக்கியங்களை எங்களது பிள்ளைகளுக்கு நீ கொடுத்தருள்வாயாக. அனைவருக்கும் பலமான வாழ்வை தருவாயாக. நீடித்த ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله